சூப்பரான ஒரு ஸ்பைசி கேரட் பால் பண்ணலாமா? இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு போட்டு இது கூட நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு சின்ன பால் சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் 1 பை 1 உருட்டி எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லா பால்ஸையும் 1 பை 1 போட்டு மீடியம் ஹீட்லேயே பொரிக்கணும். ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, சிம்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா அது ஃபுல்லாக வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். திருப்பி போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு இது நல்லா பொரிச்சிட்டே இருந்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் கரெக்டான பதத்தில் ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பி கேரட் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு. எனக்காவது நான்வெஜ் எடுக்கலை, பட் நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய புது ரெசிபிக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.